பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை. நிலம் கையகப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். சென்னையில் மேலும் 10 இடங்களில் முதல்வர் படைப்பகம் அமைக்கும் பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் 7 இடங்களிலும், மாநகராட்சியின் சார்பில் 3 இடங்களிலும் அமைக்க நடவடிக்கை. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை மற்றும் தனபாலை முன்மொழிந்து 10 எம்எல்ஏக்கள் கையெழுத்து. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல். அதிமுக திமுக வேட்பாளர்கள் வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புகழேந்தி மனு தாக்கல். தேர்தல் ஆணையம் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பாமகவில் தொடரும் நிர்வாகிகள் மாற்றம். நெல்லை மாவட்ட செயலாளர்களை மாற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்பு ஏற்படவில்லை. இணை நோயே உயிரிழப்புக்கு காரணம். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ஜூன் 2ஆம் வாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வரவுள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த அமித்ஷா திட்டம். தாவேகாவின் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா. 84 தொகுதிகளுக்குட்பட்ட மாணவர்களை கௌரவிக்கும் விஜய். நாகையில் அமையவிருக்கும் மினி டைடல் பூங்கா. கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. தக் லைஃப் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி. நாளை ஒரு நாள் மட்டும் அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவு. தக் லைஃப் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. கன்னட மொழி குறித்த கமல்ஹாசன் கருத்தில் மாற்று கருத்து இல்லை. கமலுக்கு அமைச்சர் கே.என். நேரு ஆதரவு பேச்சு. பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு. 3 மாதத்திற்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிந்த விவகாரம். வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற பரிந்துரை. சிவகங்கையில் கால்நடைகளை திருட முயன்றதாக 2 அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம். மதகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 13 பேர் சிறையில் அடைப்பு. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட முடியாது. வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கடலூரில் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக புகார். விருதாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம் மற்றும் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டணம் வசூல். நிர்வாகத்தை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் சங்கம் போராட்டம். அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு எண்ணிக்கை புதிய உச்சம். மே மாதம் மட்டும் 7.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணம் செய்துள்ளதாக தகவல்.
ராணிப்பேட்டை அருகே ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த கல்லூரி பேராசிரியர் தற்கொலை. 25 லட்சம் பணத்தை இழந்த நிலையில் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்த சோகம். தொடர் கனமழையால் கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயரும். விரைவில் முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி. கேரள மாநிலம் இடுக்கியில் பெய்த கனமழையால் தேவிகுளம் பகுதியில் நிலச்சரிவு. சம்பவ இடத்தில் NDRF குழுவினர் ஆய்வு. கேரள அங்கன்வாடிகளில் பிரியாணி உணவு வகை சேர்ப்பு. சிறுவனின் வீடியோவுக்கு பதிலளித்த அமைச்சர் வீணா ஜார்ஜ் நடவடிக்கை. இரண்டரை கோடி போலி பயனர் கணக்குகளை முடக்கியது IRCTC நிறுவனம். அதிக விலைக்கு டிக்கெட்டுகள் விற்கப்படும் மோசடிகளை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மால்ஸ் இந்தியா வருகை. டெல்லியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் அரசு முறை வரவேற்பு. ஓய்வு பெற்ற பின் ஒருபோதும் அரசு பதவிகளை ஏற்க மாட்டேன் என இந்திய தலைமை நீதிபதி கவாய் அறிவிப்பு. இதுபோன்ற செயல் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை குறைப்பதாகவும் கருத்து. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பஞ்சாபைச் சேர்ந்த யூடியூபர் ஜஸ்பீர் சிங் கைது. ஜோதி மல்ஹோத்ராவுடன் உளவு தொடர்பில் இருந்ததாகவும் போலீசார் தகவல். மத்திய பிரதேசத்தில் வேன் மீது சிமெண்ட் லாரி சாய்ந்து கோர விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். ஆராய்ச்சிக்காக ஆபத்தான நோய் கிருமியை கடத்தியதாக புகார். சீனர்கள் 2 அமெரிக்காவில் கைது செய்தது உளவுத்துறை. ஈரானில் கடத்தப்பட்ட 3 இந்திய இளைஞர்கள் மீட்பு. 1 மாத போராட்டம் முடிவுக்கு வந்ததாக குடும்பத்தினர் நிம்மதி. நாள் முழுவதும் காசாவில் உணவு விநியோகத்தை நிறுத்திய இஸ்ரேல். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 54,520 அதிகரிப்பு. ஆண்டுகால IPL கோப்பை கனவை நனவாக்கியது RCB. ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியில் திளைத்த பெங்களூரு அணி ரசிகர்கள். IPL கிரீடம் RCBக்கு பொருத்தமானதென முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. பிரபலங்கள் ரசிகர்கள் வாழ்த்து மழையில் பெங்களூரு அணி. IPL கோப்பையுடன் பெங்களூரு சென்றடைந்தது RCB. வெற்றி பேரணிக்கு தயாராகும் தலைமைச் செயலக சாலை. பெங்களூருவுக்கு மரியாதையையும் பெருமையையும் RCB அணி தேடித் தந்துள்ளது. கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் பெருமிதம். கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் உருவாகியுள்ள மாரீசன் திரைப்படம். படத்தின் டீசர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 72,720 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,090 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.